எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருள்களை முதல்ல பார்த்துக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு பூ, அது நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சு 5 நிமிஷம் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2, மல்லி இலை, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், குருமிளகு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன். இனி தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு காஞ்சிடுச்சுங்க. இனி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, ரவை, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே தக்காளி கூட சேர்ந்து வதங்கிட்டுங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வந்துருச்சுங்க. உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. வேகிற அளவு 10 நிமிஷம் வெந்தாலும் இறக்கலாம். காலிஃப்ளவர் பூ வெந்துருச்சுங்க. பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டுக்கலாங்க. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பாடு செய்து ரசம் வச்சு இது தொட்டுட்டோம்னா சூப்பராக இருக்குது. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.